நம்மால் ஒருத்தன் கப்பலில் கேப்டனாக தான் ஆகணும்னு முடிவெடுத்து சின்ன வயசுலேருந்து படிச்சுக்கிட்டே வந்தான். அதுக்கு தகுந்த மாதிரியே அவன் கேப்டனாகவும் ஆயிட்டான். அப்போல்லாம் கேப்டன்கள் சாதாரணமாக தேர்வு செய்ய மாட்டாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான கேப்டன், கப்பல் மாலுமிகள், இந்த மாதிரி ஆட்கள்லாம் அவனை கேள்வி கேட்டாங்க. இந்த மாதிரி கப்பலில் கேப்டனாக இருக்க, இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க, சரி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்ட்டு இருக்கோம், நீ கரெக்டாக பதில் சொல்வியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்மளும் கேள்வி கேளுங்க அப்படின்ட்டான். அப்போ அவங்க கேள்வி கேட்டாங்க, கப்பலில் போயிட்டுருக்க, திடீர்னு புயல் வந்துடுது, என்ன பண்ணுவேன் அப்படின்னாங்க. அவன் சொன்னால் கப்பலில் இருக்க நங்கூரத்தை போடுவேன் அப்படின்னா. வெரி குட். மீண்டும் புயல் வந்துடுது, அப்போ என்ன பண்ணுவேன்? அப்போவும் நான் அடுத்த நங்கூரத்தை எடுத்து போடுவேன் அப்படின்னு. மறுபடியும் அவன் கேட்டான், மீண்டும் புயல் வந்துடுது, என்ன பண்ணுவேன்? அடுத்து நங்கூரத்தை எடுத்து போட்டே இருப்பேன் அப்படின்னு. அந்த ஆளுக்கு கோவம் வந்துடும். என்னடே, கப்பலில் எத்தனை நங்கூரட்டா இருக்கும்? கேள்வி கேட்டுக்கு நீ பாட்டுக்கு செவரிட்டு எடுத்துக்கு நங்கூரத்தை எடுத்து போட்டுனே இருப்பேன்ற. எத்தனை நங்கூரம் உங்ககிட்ட இருக்கும்? என்ன தமாஸ் பண்ணுறியா அப்படின்னா. உடனே நம்மால் சொன்னால், கடலில் ஒரு புயல் வரும், நீங்களும் தான் சார் தமாசா கேள்வி கேட்டுக்கிறீங்க. நீங்கள் வாட்டுக்கு பொழுதுனிக்கு புயல் வந்துனே இருக்கும் தான் நானும் நங்கூரம் போட்டுனே இருப்பேன் தான் சொல்லுவேன் அப்படின்னு. ஒரு வயசானவர் ரோட்டில் ஓரமாக போயிட்டு இருந்தார். நம்மால் சைக்கிளில் போனவன் நேராக அந்த பெரியவர் மேலே சைக்கிளை விட்டான். சைக்கிளை விடவும் 2 பேருமே கீழே விடுங்க. உடனே அந்த பெரியவர் இந்த சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்த நம்மளை முறைச்சி பார்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன். டேய், பார்த்து வரக்கூடாதா அப்படின்னாரு. பார்த்து தாங்க வந்தேன் அப்படின்னு. அப்புறம் எதுக்கு என் மேலே மோறினேன்? பிரேக் பிடிக்கலைங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா. உடனே அந்த ஆள் இவனையும் தூக்கி விட்டு சைக்கிளையே நிப்பாட்டிட்டு அப்படியே பார்த்தா சைக்கிளே புதுசாக இருக்குது. ஏண்டா, சைக்கிள் தான் புதுசாக இருக்கு, பிரேக்கு நல்லா பிடிக்குது, அப்புறம் ஏன்டா என் மேலே விட்டு அப்படின்னு. நான் தான் சொன்னேங்க, பிரேக்கு பிடிக்கல. அதான் நல்ல பிரேக் பிடிக்குதேடா. ஐயோ, பிரேக்கை நான் பிடிக்கலைங்க அப்படின்னு. ஒரு வயசானவர் ரெகுலராக பேங்க்கில் 1000 ரூபான்னு சொல்லி டெபாசிட் பண்ணுவார். ஒவ்வொரு நாளும் தவறாமல் 1000 ரூபா டெபாசிட் பண்ணிடுவார். பேங்க் மேனேஜர் பேச்சு கொடுத்து பார்த்தாங்க அந்த முதியவர்கிட்ட. அவர் கராராக இருந்துட்டார். ரொம்ப டென்ஷனான பார்ட்டி. அதனால் யாரும் அவர்கிட்ட பேசுகிறதில்ல. இந்த விஷயம் பேங்க் மேனேஜருக்கு அதில் போட்டு வைக்கிறாங்க. சார், இவர் ஒரு 10:15 மணிக்கு பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடுறாரு 1000 ரூபாயை. ஒரு நாள் நம்ம அங்கே பேங்க் லீவுன்னாலும் அடுத்த நாளும் கொண்டு பணத்தை போட்டுறாருன்னா பார்த்துக்குங்களேன் அப்படின்றாங்க. ரைட். உடனே பேங்க் மேனேஜருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. இவர்கிட்ட எப்படியாவது பேச்சு கொடுத்து நம்ம பேசணும் அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணுறாரு, இவர்கிட்ட போய் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் எல்லாருக்கிட்ட இருந்த மாதிரியே கராராக இவர்கிட்டயே இருக்கிறார். பேங்க் மேனேஜருக்கு அப்போது என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் மறுபடியும் அவர் பேச்சு கொடுக்க அடுத்த நாளும் அவர் பேச்சு கொடுத்துட்டே இருக்கார். அப்போ ஒரு நாள் அவர் லைட்டாக சிரிக்கிறார். சரி, ரைட்டு. ஒரு நாள் பேங்க் மேனேஜர் வந்துட்டு இருக்கும்போது இவரோட வண்டி ரிப்பேர் ஆகி நின்றுட்டு இருந்தது. அவர் அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு, என்ன சார் பேங்க்கு தான் போகிறீங்களா, வாங்க என் கூடயே வாங்கன்னு சொல்லி காரில் ஏற்றிடுறாரு. காரில் ஏற்றினோடனே, என்ன சார் எப்படி இருக்கீங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, என்ன வேலை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக அப்படியே கேட்குறாரு. அப்போ ஒரு கேள்வி ஒன்று வைக்கிறாரு. என்ன சார், பேங்க்கில் டெய்லி 1000 ரூபா போடுறீங்களே, என்ன சம்பாதிக்கிறீங்க, எப்படி சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு. நான் பந்தயம் கட்டி தான் சார் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறாரு அந்த பெரியவர். பந்தயம் கட்டி சம்பாதிக்கிறீங்களா அப்படின்னோடனே பேங்க் மேனேஜருக்கே சிரிப்பு வந்துடுது. என்ன சார், இந்த காலத்தில் போய் பந்தயம் கட்டி சம்பாதிக்கிறேன்றீங்க அப்படின்னு. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட ஒரு பந்தயம் கட்டுங்க அப்படின்ட்டாரு அந்த வயசானவர். இவர் பேங்க் மேனேஜருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு. சரி சொல்லுங்கள், என்ன பந்தயம்னு சொல்லி நான் கட்டிடுறேன் அப்படின்னு. சரி சார், உங்கள் வயிற்று பகுதியில், அதாவது உங்கள் தொந்தியில் ஒரு பச்சை கலரில் ஒரு மச்சம் இருக்குது, சரிங்களா? அதுவும் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு நான் அதை நிரூபிக்கிறேன். 1000 ரூபா பந்தயம்ன்றார். பேங்க் மேனேஜருக்கு நல்லாவே தெரியும் தொந்தியில் மச்சம் இல்லை. இருந்தாலும் பெரியவர் சொன்னதுக்கு சம்மதிச்சிடறாரு. சம்மதிச்சிட்டோன்னே பேங்க் மேனேஜர் சம்மதிச்சுட்டு பேங்க்குக்கு போன உடனே ரெஸ்ட் ரூம் போகிறாரு. தொந்தியை எடுத்து பார்க்குறாரு. பார்த்தோன்னே பார்த்தா மச்சம் இருக்கான்னு பார்க்குறாரு. மச்சம் இல்லை. நல்ல வேலை, நமக்கு மச்சம் இல்லை. மச்சம்தான் இல்லையே, எப்படி ஒரு பந்தயம் கட்டினார் அப்படின்ட்டு. இருந்தாலும் இவர் எதாவது ஒன்று பண்ணி ஜெயிச்சிருவாரோன்னு பேங்க் மேனேஜருக்கு ஒரு பயம் வந்துடுது. உடனே என்ன பண்ணுறாரு,
1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போய் கண்ணாடியில் செக் பண்ணி பார்த்துட்டு தொந்தியில் மச்சம் இல்லை அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சு. ரைட்டு. அடுத்த நாள் எந்திரிச்ச உடனே திருப்பி வந்து தொந்தியை பார்க்குறாரு, மச்சம் இல்லை. பேங்க்குக்கு வழக்கமாக 10 மணிக்கு வர்ற மேனேஜரு அன்னைக்குன்னு பார்க்க 9:30 மணிக்கே வந்துடுறாரு. வந்த உடனே ரெஸ்ட் ரூம் போகிறாரு, தொந்தியை பார்க்குறாரு, மச்சம் இல்லை. நீட்டாக வந்து சீட்டில் வந்து உட்காந்தோடனே முதியவர் வர்றாரு. வந்தோடனே பேங்க் மேனேஜர் வேலையாக சட்டையை தூக்கி அவர் தொந்தியை கட்டுறாரு. இதை பாருங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி மச்சமே இல்லை. ஆமாம் சார், மச்சமே இல்லை, நான் தோத்துட்டேன், ரியலி சாரி சார் அப்படின்னு சொல்லி, ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டாஃப்கிட்ட போயிட்டு ஒரு அமௌண்ட்டு வாங்கிட்டு உடனே வந்து பேங்க் மேனேஜர்கிட்ட அந்த முதியவர் வந்து கொடுத்துட்றாரு, சாரி சார் நான் தோத்துட்டேன் அப்படின்ட்டு. அப்போது பேங்க் மேனேஜருக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. என்ன சார், நீங்கள் என்னோடய ஸ்டாஃப்கிட்டேருந்து பணம் வாங்கி கொடுக்குறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை உங்கள் ஸ்டாஃப்கிட்ட நீங்களே கேட்டுக்கங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு முதியவர் கிளம்பிடுறாரு. உடனே பேங்க் மேனேஜர் வந்தார். அவங்க பேங்க் ஸ்டாஃப்கிட்ட என்னையா விஷயம், அந்தாள் உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு இருக்கிறேன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே அந்தாள் கோவப்பட்டு சொன்னா, நீ எல்லாம் ஒரு பேங்க் மேனேஜர், என்ன நம்பி அப்படின்னா, என்னையா வார்த்தை அளந்து பேசு, என்ன வார்த்தை பேசிகிட்டு இருக்க அப்படின்னா, என்னையா வந்துட்டு வார்த்தை அளந்து பேச சொல்கிற, நீ வந்து தொந்தியெல்லாம் காட்ட மாட்டேன், அவர் வந்துட்டு கௌரவமான மேனேஜரு, அவருக்கு இன்னும் ஒரு மரியாதை இருக்குது சார் எங்களுக்கு, அவரெல்லாம் அப்படி காட்ட மாட்டார், அவரெல்லாம் தொந்தியெல்லாம் காட்ட மாட்டாருன்னு சொல்லி அந்த ஐயா கிட்ட ஒரு 2500 நான் பந்தயம் கட்டியிருந்தேன். நீ என்றனா பொசுக்குன்னு என் தொந்தியை பாருங்கன்னு சொல்லி தூக்கி காட்டிட்டேன். உன்னை நம்பி எனக்கு 2500 போயிடுச்சு, வேற என்னையா சொல்கிறது, நீ எல்லாம் ஒரு மேனேஜர், அந்த கிழவங்கிட்ட போய் தொந்தியை தூக்கி கட்டியிருக்கியா, உன்னை பேசி பிரயோஜனம் போயா அப்படின்னு நான்